நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 1:50. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஜான் 1:50. You will see greater things. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 2024 ஜனவரி 1 முதல் இன்றைய ஆகஸ்ட் மாதம் 30 வரை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை எண்ணி பாருங்கள். 1000 நாவுகள் போதாது ஆண்டவரை துதிப்பதற்கு. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று ஆண்டவருடைய நேசம் நம்மை மிகவும் அதிகமாய் சிந்திக்க வைக்கிறது. ஆண்டவரை உளமாற துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இன்னும் மேலான காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்வில் செய்வாராக. ஆமேன். சமாதான பிரபுவே இயேசுராஜா, தர்மையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். போர் செய்யும் நாடுகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. அவை நிறுத்தப்பட கிருபை கொடுங்க. எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் உடைய சந்நிதியை எட்டினவோ எங்களை தயவு கூர்ந்து நீர் மன்னித்தருளும் ஆண்டவரே. போர்கள் தொடர்ந்து கொண்டிராதபடி சீக்கிரம் ஒரு முடிவுண்டாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். சமாதான பேச்சுவார்த்தைகள் நாடுகளுக்கிடையே ஆரம்பிக்கப்பட அவை கர்த்தாவே வெற்றியாக முடிய தேவனாய கர்த்தர் கிருபை கொடுங்க. போரிலே காயம்பட்ட மக்களுக்காக, தங்களுக்கு அருமையானவர்களை இலக்கு கொடுத்தவர்களுக்காக, ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக, சிறுவர்களுக்காக, பாடுபடுகிற பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்துடன் செபிக்கிறோம். சீக்கிரம் ஒரு முடிவு உண்டாக்கும். சமாதானத்துடன் அவர்கள் வாழத்தக்கதான கிருபைகளை கொடுத்துள்ளோம். இயேசு என்று கேள்விப்படாத இடங்கள் எத்தனை ஆண்டவரே. தேவனே, போரை நிறுத்தி போடும். எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டுமே. தேவனே, இரக்கம் காட்டும். உம்முடைய கரத்திலே போர்கள் நடக்கிற இடங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்.